உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமை குன்றாமல் இருக்கிறாள். தமிழே, தமிழாகிய பெண்ணே, தாயே, உன்னை வாழ்த்துகிறேன் என்று பாடியுள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார். நீராறும் கடலொடுத்த தமிழ்தாய் வாழ்த்தாக உருவானது எப்படி என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழ் மொழியை வாழ்த்தி வணக்கம் செலுத்தும் பாடல். இந்த பாடல் அரசு விழாக்கள், பள்ளி கல்வி நிறுவன விழாக்கள், பள்ளிகளின் காலை இறைவணக்க கூட்டம் முதலான நிகழ்வுகளின் தொடக்கத்தில் பாடப்படுகிறது. இந்த பாடல் 1970 ஆண்டு முதல் பாடப்பட்டு வருவதால் நம் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு கடந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாக அமைந்தது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழாவில் 1855 ஆண்டு ஏப்ரல் 4 பெருமாள் மானதி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவரது தமிழ் ஆசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி பிள்ளை. 1876 ஆண்டு BA தேர்வில் வெற்றி பெற்றார். 1877 ஆண்டில் தனது ஆசிரிய பணியை ஆரம்பித்தார். திருநெல்வேலி ஆங்கில தமிழ் கல்வி சாலையின் தலைவராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். இந்து கல்லூரியாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தார். பின்னர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறை ஆசிரியராக சேர்ந்தார். 1880 ஆண்டு MA பட்டம் பெற்றார். அக்கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியராக இருந்த முனைவர் RV துரையின் தொடர்பு இவருக்கு கிடைத்தது. திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையினை தோற்றுவித்து சமய தொண்டாற்றி வந்தார். இவரது மனைவியார் சிவகாமி அம்மாள். சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் எனும் நாடகம் புகழ் பெற்றது. அதில்தான் வாழ்த்து பாடல் பகுதியில் நீராறும் கடலொடுத்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இவர் 1897 ஏப்ரல் 26 அன்று தன்னுடைய 42வது வயதிலேயே மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் அவர் எழுதிய பாடல் மறையாத புகழுடன் திகழ்கிறது. 1967 ஆண்டு தமிழகத்தில் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பல மாற்றங்கள் நடைபெற்றன. அதுவரை தமிழ்நாட்டு அரசின் சின்னத்தில் குறிக்கோள் வாசகமாக நிலவி வந்த சத்தியமேவ ஜெயதே என்னும் வடமொழி தொடர் வாய்மையை வெல்லும் என தமிழில் மாற்றப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வரும் முன்பு அரசு விழாக்களின் இறைவணக்க பாடலாக பல்வேறு பாடல்கள் அதுவரை பாடப்பட்டு வந்தன. இறைவணக்க பாடலாக கஜவதனா, கருணாகரணா, வாதாபி கணபதே போன்ற விநாயகர் பாடல்களே பாடப்பட்டது. சிலர் தெலுங்கு கீர்த்தனைகளை பாடினார்கள். தமிழ்நாடு அரசு விழாக்களில் பிறமொழி பாடல்களை தவிர்க்கும் வகையிலும் சமய சார்பற்ற அரசின் நோக்கிற்கேற்ப சமய சார்பினை தவிர்க்கும் வகையிலும் தமிழ் வாழ்த்து பாடல் ஒன்றினை அறிமுகப்படுத்த அண்ணா விரும்பினார். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை எழுதி 1891 ஆண்டில் வெளியிடப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் அமைந்த நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என நினைத்தார் அண்ணா. எனினும் இது குறித்து அரசாணை பிறப்பிக்கும் முன்பே அவர் மறைந்து விட்டார். அண்ணாவுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற கலைஞர் மு. கருணாநிதி இதற்கான அரசு ஆணையை பிறப்பித்தார். 1970 மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்று சென்னையில் நடைபெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் நீராறும் கடலொடுத்த பாடலே இனிமேல் அரசு விழாக்களில் பாட வேண்டும் என முதல்வர் கருணாநிதி அறிவித்தார். கருணாநிதி இதை அறிவித்தவுடன் கலைமகள் மாத இதழின் ஆசிரியர் கி. வ. ஜெகநாதன் எதிர்ப்பு தெரிவித்தார். கடவுளும் தமிழ்தாயும் ஒன்றல்ல என்றும் அதற்கு பதிலாக தாயுமானவர் எழுதிய அங்கிங்கெனாதபடி என்ற பாடலையே பாட வேண்டும் என்றார். பன்மொழி புலவர் கா. அப்பாதுரை, மாப்போசி, டாக்டர் மு. வரதராஜனார் உள்ளிட்டோர் அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் முடிவை வரவேற்றனர். எதிர்ப்புகள் அடங்கி போனது. தேசிய கீதம் இருக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது சரியல்ல என்றும் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று சமர் குஹா என்பவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். ஆனால் இது இறையாண்மைக்கு எதிரானது அல்ல என்று அன்றைய துணை உள்துறை அமைச்சர் KR ராமசாமி பதிலளித்தார். 1970 ஜூன் 17 அன்று அரசு உத்தரவாக வெளியிடப்பட்டது. 1970 நவம்பர் 23 முதல் அமல்படுத்தப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இயற்றிய நீராறும்
நீராறும் கடலொடுத்த என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் பாட வேண்டும் என அரசு பொதுத்துறையின் சார்பாக 23/11/1970 நாளன்று அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த பாடலை சிறந்த முறையில் இசையமைத்து பாடகர்களுடன் தாமும் பாடினார் MS விஸ்வநாதன். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஆட்சி அமைந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அரசு விழாக்களிலும் அரசு சார்பு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களின் விழாக்களிலும் விழா ஆரம்பிக்கும் போது பாடப்படுகிறது. மாநில கீதம் என்பது தேசிய கீதத்துக்கு சமமான சிறப்பும் மதிப்பும் வாய்ந்தது. விழா நிறைவில் தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்பதை போன்று விழா தொடக்கத்தில் மாநில கீதத்துக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீராறும் கடலுடுத்த என்ற பாடலின் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். பூமி என்ற பெண் நீராலான கடலை ஆடையாக அணிந்துள்ளாள். அவளின் சிறப்பு மிக்க அழகிய முகமாக பாரத கண்டம் திகழ்கிறது. அம்முகத்திற்கு பிறை நிலவு போன்ற நெற்றியாக தக்காணம் அமைந்துள்ளது. அந்த நெற்றியில் நறுமணம் மிக்க பொட்டு வைத்தது போல் தமிழகம் உள்ளது. பொட்டின் மனம் எல்லோரையும் இன்புறச் செய்வது போல் தமிழ்தாயும் எல்லா திசைகளிலும் புகழ்பெற்றவளாக இருக்கிறாள். உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளையவளாக இருக்கிறாள். தமிழ் மொழியின் வளம் பெருகுகின்றதே தவிர குறையவில்லை. அப்படிப்பட்ட தமிழே, தமிழாகிய பெண்ணே, தாயே, உன்னை வாழ்த்துகிறேன், நீ வாழ்க என்று அழகாக எழுதியுள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார். தமிழ்தாய் வாழ்த்தினை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு துவங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது அனைவரும் தவறாமல் எழுந்து நிற்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வரசாணையின்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படும் போது எழுந்து நிற்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து இசைவட்டுக்களை கொண்டு இசைப்பதை தவிர்த்து பயிற்சி பெற்றவர்களால் வாய்ப்பாட்டாக பாடப்பட வேண்டும். அன்னை தமிழின் பெருமையை உலகறிய செய்வதிலும் இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதிலும் பொதுமக்களும் தனியார் அமைப்புகளும் பெரும் பங்காற்ற முடியும் என்பதால் தமிழ்நாட்டில் நடைபெறும் தனியார் அமைப்புகள் நடத்திடும் கலை, இலக்கிய மற்றும் பொது நிகழ்வுகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது ஊக்குவிக்கப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.